அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. ஒரு 200 கிராம் ரீஃபைண்ட் ஆயிலில் மட்டும் செய்ய போகிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு 4 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்ல வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வதங்கணும். நெக்ஸ்ட் அதில் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதையும் வதக்கிடலாம். இந்த சமயத்தில் நான் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா போட்டிருக்கேங்க. போட்டு அதையும் நல்லா அதை வதக்கிடலாங்க. 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து திரும்ப வதக்கிட்டு இருக்கேன். மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கனை சேர்த்துட்றேங்க. ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1க்கு 1 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிருந்த ரைஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தோசைக்கல்ல போட்டு தம்மில் போட்டுற போகிறேங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து சிக்கன் 65யும் வெங்காய ரைத்தாவும் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்